அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஜிடெக்கில் புதுசாக ஒரு ரிமோட் கிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. HDMI ARC ப்ளஸ் ஆப்டிக்கல் கோஆக்சல், அதேமாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே. இது மாதிரி இப்போ புதுசாக கிட்டு வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. இந்த அன்பாக்சிங் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாமா. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பேக் பேனலு. ஏன்னா நம்ம ஆம்பிளிஃபையர் கேபினெட்டில் பின்னாடி இந்த பேனலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி இந்த போர்டை நம்ம இதிலே ஃபிட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. நம்ம உரிச்சுக்கிட்டோம்னா பிளாக்கில் இருக்கும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு பிக் சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கலர் டிஸ்பிளே. இது இந்த டிஸ்பிளே கனெக்டரு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து சைனா ப்ராடக்ட் தான், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து நல்லா சேஃப்டியாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டு தான் அது. இதிலே பார்த்தீங்கன்னா 3 HDMI இன்புட்டு, ஒரு HDMI அவுட்புட்டு கொடுத்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் அந்த அவுட்புட் எடுக்கிறோம்ல, இது வந்து HDMI ARC வேலை செய்யும், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்ஸ் இன்புட்டுக்கு ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வோல்ட் இன்புட் கொடுக்கணும். அவங்க வந்து 7 வோல்ட் டு 30 வோல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மேக்ஸிமம் வோல்ட்டு கொடுக்க தேவையில்லை. நம்ம வந்து ஒரு 12 வோல்ட் கொடுங்க, அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த போர்டுக்கு நம்ம எத்தனை வோல்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ரெகுலேட் பண்ணி இந்த போர்டுக்கு தேவையான வோல்ட்டை அது சப்ளை கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் மைனஸ் இது மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம லைன் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் எதுக்குன்னா, இது USB ஜாக் கொடுத்துருப்பாங்களா, இதுக்கு கனெக்ட் பண்ணுறது. இந்த இடத்துல பைப்பான் ஒன்று அனலாக் அவுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அனலாக் அவுட்டை பொறுத்தளவுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மட்டும் மியூட்டு, அடுத்ததுலேருந்து நம்ம 6 சேனல் அவுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து கிரவுண்டு, ஒரு சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு, அடுத்து கிரவுண்டு, ஒரு சென்ட்ரு சப்பப்பர், இது அவுட்புட்டு. இந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, இந்த ஸ்ட்ரிப்பு வந்து அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துக்கு ஆண்டனாம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு ஆண்டனாவும் ஒரு கனெக்டரும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பேனல்லையே நம்ம இப்படி உள்ள கூடி வச்சு இதை இப்படி நீங்கள் டைட் வச்சு நீங்கள் ஆண்டனாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதை கனெக்டரை நம்ம எங்கே பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல பண்ணணும். இதை கரெக்டான பொசிஷன் வச்சு இந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே லாக் ஆகிக்கிறோம். இதை நம்ம அப்படியே போய் பேனலில் கனெக்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து இதில் உங்களுக்கு பூராத்தையும் கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே மட்டும் எப்படி இருக்குது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த வயர் ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வயர் வந்து நம்ம பைப்பான் ஒன்று அவுட் எடுக்கிறது, இது வந்து நம்ம என்கோடர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, இது இப்போ பவர் சப்ளைக்கு லைன் கொடுக்குறது, இது வந்து ESP ஜாக்கு வயரு, இந்த மாதிரி செட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ESP கனெக்டரை பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து என்கோடருக்கு லைன் எங்கே கொடுக்கணும்னா இந்த என்கோடரில் ஒன்று கனெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளேயில் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஜாக் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும். இது என்கோடருக்கு. அடுத்து இந்த ஸ்ட்ரிப்பை எப்படி கனெக்ஷன் பண்ணணும்னா இதை இந்த பொசிஷனில் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதோட எண்டை வந்து இந்த டிஸ்பிளேயில் கனெக்ட் இருக்குல்ல, அதை லேசாக இழுத்து விட்டுக்கிட்டு இதை லேசாக கரெக்டாக உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்படியே அமைக்க விட்டோம்னா லாக் ஆகிக்கிறோம். அடுத்து வோல்ட் லைன் கொடுக்குறதுக்காக நான் செப்பரேட்டாக என்னோடய வயரை நான் கனெக்ஷன் பண்ணுறேன். நான் அந்த பாக்ஸ் இருக்கல, ஏன்னா இது 2 சைடு வந்து ஜாக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கட் பண்ண வேண்டியது ஒரு சைடு, கட் பண்ணால் தான் கொடுக்க முடியும். அதை நம்ம கட் பண்ணாமல் வேறு வயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் ப்ளஸ் மைனஸு கரெக்டாக நம்ம கொடுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு 12 வோல்ட் லைனை கொடுத்துக்கலாம். வயர் கனெக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. நம்ம இதில் பைப்பான் ஒன்று விட்டு எடுக்கலை. நம்ம இப்போ ஆடியோ செக் பண்ணுறதில்ல, சும்மா
ஆன் பண்ணி மெனு எப்படி இருக்குது என்ன இதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னா ஜிடெக்னு சொல்லி டிஸ்பிளேல வருது. இது HDMI 1 செலக்ட் ஆகிருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயே HDMI 1, 2, 3, அடுத்து ARC, கோஆக்சியல், ஆப்டிக்கல், ஒரு ஆக்ஸு, ப்ளூடூத்து, ஒரு பைப்பான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஒரு டெஸ்ட் டோன் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் பட்டனை ஒரு தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணோன்னா அவுட்புட் மோடு DSCன்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதுவே நீங்கள் ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா ராவ்னு ஒரு ஆப்ஷன் வருது. ராவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் என்ன இன்புட்டோ அதை அப்படியே நம்ம அப்படியே எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே அவுட்புட்டு ராவாக அவுட்புட் கிடைக்கும். அடுத்த அவுட்புட் சேனலுங்கிற இடத்துல நம்ம பார்த்தோம்னா 5.1 சேனல், அடுத்து 2.0, அடுத்து 2.1, 3.1, 4.1 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதில் 5.1 சேனலில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இங்கிலீஷ் மோடில் தான் இருக்கணும். அது ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து சைனீஸில் மாறிக்கிறது, நம்ம இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். இப்போ அவ்வளோதான், செட்டிங்ஸில் வேறு எதுவும் இல்லை. அடுத்து இந்த என்கோடர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு LED 4 லைட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பேனலில் ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளூ கலரில் நம்ம நாப்புக்கு வந்து ஸ்டைலில் வந்து தெரிகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சும்மா ஒரு பென்ட்ரைவ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு MP3 சாங்ஸ்லாம் எப்படி காட்டுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ESP சொல்லிட்டேன். ESP மோட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா நம்ம அதில் MP3 சாங்ஸ் எது இருக்கோ அது பூராமே காட்டுது. இப்போ இதில் ஒரு சாங்ஸ் ப்ளே ஆகுது. நான் வேணால் ஆடியோ அவுட் நான் இருக்காதனால சவுண்டு வரல. இதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன சாங்ஸு, அது சாம்பிள் பிட்டு வந்து 16 பிட்டு சைஸு. இதிலே பார்த்தீங்கன்னா 24 பிட்டு இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது வந்து 16 பிட்டு சைஸு. பிட் ரேட் பார்த்தீங்கன்னா 128 kbps. ஹை குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 320 வரும். இந்த சாங்ஸை பொறுத்தளவுக்கு 128 kbps தான் இருக்குது. அதனால் அது காட்டுது. அப்படியே நம்ம அதை அப்படியே நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா ஒவ்வொரு சாங்ஸாக காட்டுது. அதாவது MP3 சாங்ஸு, ரா ஃபைலு, அடுத்து பிளாக்கு, இந்த மாதிரி ஆடியோ ஃபைல் பூரா நம்ம ப்ளே ஆகும். ஆனால் வீடியோ வந்து இதில் ப்ளே ஆகாது, அதையும் சொல்லிடுறேன். இப்போ இதுலேயே உங்களுக்கு 5.1 சேனல் தனித்தனியாக நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இது மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டு பார்த்தீங்களா, அதான் நம்ம 5.1 வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இதை ப்ளஸ் பட்டன் அமுக்கிறேன். ப்ளஸ் அமுக்கணுன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. இதில் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலேயும் கீழே இறக்குற மாதிரி ஜாய்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு சேனலாக கூட நீங்கள் வால்யூமை கூட்டி குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு வாரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது, சர்வீஸும் கிடையாது. அது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த போர்டு மார்க்கெட்டில் இப்போ தான் வந்திருக்கு. மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆடியோ செக்கிங்கோட ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண பார்க்குறேன். இப்போ இந்த ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு அவ்வளோதான் இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.